வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் LA4440 மோனோ போர்டை எப்படி ஸ்டீரியோவை மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நண்பர்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நம்ம ஸ்டீரியோ மாற்றுறோம்னா, உதாரணத்துக்கு இந்த இப்போ 4440 2 ஐசி போட்டு இருந்துச்சுன்னா, இது ஆக்சுவலாக வந்து 2 சேனல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஸ்டீரியோ மாற்றிட்டோம்னா 4 சேனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் எப்படி செய்யணும்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணி ஸ்டீரியோவை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஐசி இப்படி வச்சிங்கன்னா, இந்த ஐசியில் இதான் முதல் பின்னு. அதிலேருந்து 6ஆவது பின்னு பார்க்கணும். இப்போ 1 2 3 4 5 6. இந்த 6ஆவது பின்னு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கிரவுண்ட் பண்ண பின்னை வந்து அந்த ட்ராக்கை மட்டும் நம்ம கட் பண்ணணும். நான் கட் பண்ணுறேன் பாருங்க. கரெக்டாக அந்த ட்ராக் மட்டும்தான் இந்த கத்தி போடணும். பக்கத்து ட்ராக் போயிடக்கூடாது. ட்ராக்கை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். நல்லா பிசுறு இல்லாமல் எடுத்துடணும். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த ட்ராக்கை கட் பண்ணிட்டேன். இதுக்கும் லிங்க் இருக்கக்கூடாது, கட் பண்ணிட்டேன். இப்போ மீட்டில் வந்து லிங்க் வருதான்னு கூட பார்த்துக்கலாம். இப்போ மீட்டில் இந்த பஸ்ஸர் மோடில் வச்சுக்கிட்டு சவுண்டு வருதான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதில் வச்சு கிரவுண்டில் வைக்கிறேன். வரல, ஷார்ட் ஆகலை. இது வந்து சர்க்கியூட் வந்து வெளியே காட்டுது, ஆனால் வந்து ஷார்ட் காமிக்கல. அப்போ அந்த ட்ராக்கு கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2K2 ரெசிஸ்டன்ஸு ஒன்று எடுத்துக்கணும். அதை வந்து 6ஆவது பின்னில் பற்ற வைக்கணும். நம்ம அந்த ட்ராக் கட் பண்ணோம்ல, அதில் பற்ற வைக்கணும். அந்த 6ஆவது பின்னில் கரெக்டாக. பக்கத்து பின்னில் எதுவும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு இதை இப்படி நிமித்தி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ இந்த மோனோ பொறுத்தளவுக்கு இது ரெண்டுமே ஸ்பீக்கர் வயரு, அதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பீக்கருக்கு அதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனை எடுத்துடலாம். எடுத்துட்டு 1000 mFT 25 வோல்ட் கண்டென்சரு 2 எடுத்துக்கணும். அதை நான் என்ன செய்யணும்னு பாருங்கள். இப்படி காலை இப்படி வளைச்சிட்டுக்கிட்டு இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை வந்து இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கரை எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. அதாவது எந்த பின்னா, 12 பின்னில் ஒரு ஸ்பீக்கரை விட்டு எடுக்கிறோம். அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் பற்ற வச்சிடலாம் அந்த 1000 mFTயை. அடுத்து இன்னொரு கண்டென்சரோட ப்ளஸ்ஸு சைடு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 10ஆவது பின்னு ஒரு ஸ்பீக்கர் எடுக்கிறோம்ல, அங்கே இந்த கண்டென்சரை ஒன்று பற்ற வைக்கணும். அதை அந்த பின்னில் பற்ற வச்சிடலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஐசியோட 6ஆவது பின்னை ட்ராக்கை கட் பண்ணிட்டு ஒரு 2K2 ரெசிஸ்டன்ஸு 6ஆவது பின்னில் பற்ற வச்சுருக்கேன். அடுத்து 10ஆவது பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சரு, அதாவது 1000 mFT 25 வோல்ட் கண்டென்சரு ஒன்று பற்ற வச்சுருக்கேன். அதே மாதிரி 12ஆவது பின்னிலேருந்து ஒரு 1000 mFT 25 வோல்ட் கண்டென்சரை பற்ற வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு வேலை பார்க்கணும். என்னென்னா, இந்த 12ஆவது பின்னிலேருந்து இப்போ ஒரு கண்டென்சர் எடுத்தோம் பார்த்தீங்களா ஸ்பீக்கருக்கு, அதிலேருந்து இந்த 7ஆவது பின்னுக்கு ஒரு ஸ்பீட் அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுக்கணும், ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் கட் பண்ணுற பாருங்க. கட் பண்ணிட்டேன். அப்படியே அதை கட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் அதை சால்டர் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த 12 பின்லேருந்து 7 பின்னுக்கு வர்ற ரெசிஸ்டன்ஸு எடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம ஸ்பீக்கர் லைனும் கொடுப்போம். இப்போ இந்த ஸ்பீக்கரில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸை வந்து இந்த கண்டன்ஸோட அந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட்டு, அதில் கொடுக்கணும். அதில் பற்ற வச்சுக்கலாம். மைனஸ் வந்து நீங்கள் வந்து கிரவுண்டில் பற்ற வைக்கணும். இப்போ கிரவுண்டில் பற்ற வைக்கணும். அதுக்கு நம்ம லேசாக கூட ட்ராக்கை லேசாக சுரண்டி விட்டுக்கலாம். சுரண்டி விட்டாச்சு. இப்போ அந்த காப்பரை அந்த ட்ராக்கை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சுட்டேன். இப்போ ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைனை கண்டன்சரை கொடுத்துருக்கோம். இந்த பிளாக் ஒயர் இருக்கு பாருங்கள், அதாவது ஸ்பீக்கரோட மைனஸ், அதை வந்து கிரவுண்டில் கொடுத்துருங்க. ஒரு ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பீக்கரோட ப்ளஸ் ஒயரை இந்த கண்டன்ஸோட அவுட்புட்டில் பற்ற வச்சிடணும். அதாவது இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைனை பற்ற வைக்கணும். அடுத்து ஸ்பீக்கரோட மைனஸை பிளாக் ஒயரை இந்த கிரவுண்டில் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, இப்போ இந்த 2K2 ரெசிஸ்டன்ஸ் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஏற்கனவே இந்த இன்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து 2K2 ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதே வேல்யூவை இங்கே கொடுங்க. இல்லை வேறு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ இங்கே கொடுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட்ட கூட்ட உங்களுக்கு கெயின் கம்மியாகும், குறைக்க குறைக்க கெயின் கூடும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்னன்னா, நம்ம இந்த ஐசியோட பின்னில் ஒரு கண்டன்சர் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள். 100 mm 25 வோல்ட் கண்டன்சர் போட்டிருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஸ்டீரியோ மாற்றும் போது எடுத்துகிட்டு இதை ஒரு ஜம்பர் போட்டுக்குங்க. ஜம்பர் போட்டு ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஜம்பர் போடுறப்பெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணால் இந்த கண்டன்ஸோட மைனஸை கிரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இதில் பண்ணிக்கணும். இப்போ லைன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் லைனில் சிக்னல் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வோல்ட் லைனை கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு எஃப்டி சிக்னலில் சிக்னல் பார்ப்போம். இது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணோம்ல, அது ரைட்டு. இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்டீரியோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.